ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷோல்டர் பஃப் வைக்கும்போது ஆம்ஹோல் சுற்றளவு பத்தாம போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இது போட்டிருந்தேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுனா அந்த ஆம்ஹோல் ரவுண்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் இப்போ எப்பவுமே நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது நம்ம சைடு ஃபோல்டு பண்ணி தான் வைப்போம். இங்கேருந்து இங்கே நான் கேப் ஹைட் வச்சுருக்கேன். இங்கே எக்ஸ்ட்ராவாக இது வந்து பஃபுக்கான போர்ஷன். ஸ்லீவனுடைய லென்த் வந்து நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து சுற்றளவு லென்த் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நார்மலா ஒரு ஆம்ஹோல் வந்து இப்படி வச்சுட்டு இப்போ 7.25 வருது அப்படின்னா 7.25 மார்க் பண்ணிட்டு இங்க நம்ம பஃப் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த பஃப் வந்து ஒரு சிலர் அக்யூரேட்டா கரெக்டா கொடுத்து அந்த ஆம்ஹோல் ரவுண்டை கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பஃப் வரல, அந்த ரவுண்டு வந்து கரெக்டா வரல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம எவ்வளவு பஃப் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம இங்க அதாவது அண்டர் ஆர்ம்காக ஒரு இந்த கேப் ஹைட் போடுவோம் இல்லைங்களா, இங்க இருந்து இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இதுல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க மார்க் பண்ணிட்டு நார்மலான ஸ்லீவ் ரவுண்டு இங்க கொடுத்துருங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த போர்ஷன் தான் நமக்கு கரெக்டா வரும். அப்ப இந்த இடத்துல நம்ம கிராஸ் போட்டுட்டு இங்க எவ்வளோ பஃப் நம்ம வைக்கிறோமோ இதுல வந்து நம்ம பஃப் வச்சுக்கலாம். அப்போ இங்க இருந்து இந்த ஷேப் கொடுத்துட்டு இது வரைக்கும் நம்ம பஃப் வச்சிட்டோம்னா எப்படினாலும் பஃப் வச்சுட்டா இவ்வளோ மெஷர்மெண்ட் தான் நமக்கு சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு இதை நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7.25 வரும். இது எல்லாமே பஃபா நமக்கு இதாயிரும். அதாவது நல்லா ஷோல்டர் பஃப் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். அப்ப இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து இங்க அதிகப்படுத்தணும். இங்க அதிகப்படுத்தி இதுல வைக்கிறோம். இங்க இருந்தே நம்ம கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது இந்த லைனை போட்டுட்டு இதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிட்டு நம்ம தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணலாம். அதனால என்ன ஆகும்னா இங்க வரைக்குமே நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து லூஸ் வரும். அதனால இந்த கேப் ஹைட்ல இருந்து மட்டும் நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் நம்ம அது கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இதுல மட்டும் பஃப் வச்சிட்டோம்னா நமக்கு அந்த பஃபுக்கான போர்ஷன் மட்டும்தான் அதிகமா தெரியும். இங்கெல்லாம் எப்பவும் போல நமக்கு ஸ்லீவ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இங்க இருந்து கொடுக்கறது ஓகே அப்படின்னாலும் ஓகே தான். ஆனா எல்லாரும் விரும்புறது அப்படி இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு ஓகே, பெரியவங்களுக்கு இந்த இடம்லாம் லூஸ் வருது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம ஷோல்டர்ல இருந்து அதாவது கேப் ஹைட் ஷோல்டர் டு கேப் ஹைட்ல இருந்து கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆம்ஹோல் மார்க் பண்ணுங்க. இங்க வர எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு நம்ம வந்து ஃபிளீட்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு பர்ஃபெக்டா கரெக்டா மேட்ச் ஆகும். ஃபிளீட்ஸுமே ஒரு கைக்கு ஒரு கை மாறாது. நீங்க எப்படி எதிர்பார்த்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான். அதே மாதிரி ஃபிளீட்ஸ் வைக்கிறதுல நிறைய டைப் இருக்கு. ஒன்று வந்து ஆப்போசிட்டா வைப்போம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வர மாதிரி, இல்லாட்டினா ஒன் சைடா வைப்போம். அந்த ஒன் சைடா வைக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி தான் வைக்கணும். எந்த ஒரு ஃபிளீட்ஸா இருந்தாலுமே ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி தான் வரணும், பேக் சைடு பார்த்த மாதிரி போகக்கூடாது. அதனால 2 ஸ்லீவுக்குமே ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி வரணும், இல்லாட்டினா ஒன்று பார்த்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா தான் அந்த பஃப் வந்து நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். இப்போ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.